Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டான பாஸ்தா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் friends. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க friends, நம்ம பாஸ்தா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்தாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வரையும் குக் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. 2 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கலாம். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஸோ உங்களுக்கு பாஸ்தா உடனே ஆறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் வாட்டரில் லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி அதை ஃபில்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரத்துலேயே ஆறிடும், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம ஒரு 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கோம் சின்ன சைஸில், அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிய வதங்கி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் நல்லா நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ 1 நிமிஷம் நம்ம மூடி போட்டு விட்டுட்டோம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வந்து மசிய வதங்கி வந்துருச்சு தக்காளி. இந்த அளவுக்கு நல்லா தக்காளி மசிஞ்சு வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேரட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கேரட் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டோம். 1 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கேப்சிகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்தா நம்ம கரெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம். சேர்த்து நல்லா மசாலாவோடு நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி எல்லாமே வந்து வதக்கிட்டோம், அதனால் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை. நல்லா அது மசாலாவோட மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம சேர்த்த மசாலாவோட பாஸ்தா எல்லாம் ரொம்பவே பக்காவாக மேட்ச் ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தின்னு ஒரே மாதிரியாக செய்யாமல் நம்ம இந்த மாதிரி பாஸ்தா செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செய்யறதும் ரொம்பவே ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். பாஸ்தா ரொம்பவே கரெக்டான பதத்தில் வெந்து வந்திருக்கு. ரொம்ப நீங்கள் வேக விட்டுட்டிங்கன்னா அது ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். கரெக்டான பதத்தில் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா தான் உதிரியாக கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேக வைக்கும்போது 1 ஸ்பூன் ஆயிலும் சேர்க்கணும். ஸோ இப்போ நம்ம இதோட கொத்தமல்லி இலைகளை தூவிக்கலாம். தூவி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சுவையான பாஸ்தா நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி கொடுங்க. பிள்ளைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பாஸ்தா. நம்ம இதில் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும். ஸோ செய்யறதுக்கும் அதிக அளவு டைம் எடுக்காது. ஸோ நீங்களும் இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். பாஸ்தா உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.